ஒரு ரவுண்ட் நீ உன் பார்ட்னரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டானா நீ வீரண்டா அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்மளால முடியாது. ஏன் அப்படின்னா இந்த வாழ்வியல் முறைகள் எடுத்துக்கிற உணவாகட்டும், நிறைய பிரச்சனை, ஸ்ட்ரெஸ், இதனால நம்ம பார்ட்னரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். உலகத்தில் இருக்கிற ஊருப்பட்ட பிரச்சனைக்கு மெயினான பிரச்சனை இந்த பிரச்சனை தான். ஸோ நிறைய பேர் இதுலேருந்து வெளியே வர்றதுக்காக, சரி பண்ணுறதுக்காக நிறைய ஆங்கில மருந்துகள், டேப்லெட்ஸ், லேகியம் அதையும் சாப்பிடுவாங்க. பட் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகுது. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம இப்போ மா நேச்சுரல்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா பிரச்சனையும் நிரந்தர தீர்வா சந்தேகமா இருக்குல்ல, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கையிலேயே உங்களுடைய இந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சார். எங்க பார்த்தாலும் மா நேச்சுரல் ஃபுட்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் விசாரிச்சேன். எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. மா நேச்சுரல் நீங்க யாரு சார், நீங்க என்னதான் பண்றீங்க? நம்ம பேர் ஷேக் மீரான். மா நேச்சுரல் சொல்லி ஒரு குடிசை தொழிலாக 2020 ஆரம்பித்த ஒரு கம்பெனி தான் இது. இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 நாடுகளில், அப்புறம் தமிழ்நாடு, மும்பை, கேரளா, ஆந்திரா, இது போக பல இடங்களில் கால் பதிச்ச ஒரு ப்ராடக்டாக மாறிடுச்சு. அதாவது இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷனாக நாங்கள் இறங்கியிருக்கோம். ஆண்களுக்காக திருமணமாக போகிற, திருமணமான, இன்னும் வயோதிகமான, இன்னும் சுகர், பிபி போன்ற ப்ரெஷரில் அந்த பிரச்சனையில் அவங்களுக்கு அந்த வீரியம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி உள்ள எல்லா பிரச்சனையும் உள்ள ஆண்களுக்கும் ஒரு இயற்கையான முறையில் தீர்வு அப்படிங்கும்போது இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் கலந்துருக்கீங்க? இதில் பார்த்தீங்கன்னா சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, கோக்ஷுரா, சதாவரி, பூனக்காளி விதை, ஓரிதழ் தாமரை, முருங்கை விதை, ஜாதிக்காய், இது போன்ற ஒரு 25+ மூலிகைகளை இயற்கையாக கலந்துருக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டேப்லெட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இயற்கையான முறையில்னு சொல்கிறீங்க. அப்போ இது ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட முறையில் பத்திய மாதிரி எடுக்கணும். எவ்வளோ நாள் எடுக்கணும் இது? எங்களுடைய டோஸ்க்கு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மண்டலம் எடுத்தால் அவங்களுக்கு போதுமானது. ஒரு 80 வயசு வரைக்குமே அவங்களால அந்த சக்தியை தக்க வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபுட் டயட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் போதும். 3 மண்டலம் எடுக்கணும். அதிகபட்சம் 1 மண்டலம் எடுத்தால் தான் ரிசல்ட் தெரியும். ஆமாம், ஒரு மண்டலத்தை ரிசல்ட் பேசிக்காக தெரிய ஆரம்பிக்கும். உடனே தெரியாது எல்லாருக்கும். ஏன்னா இது எப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க உடம்பு ஒவ்வொருத்தவங்க மாதிரி இருக்கும். சில பேர் காய்கறி பழங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. சில பேர் தண்ணி அடிக்கிற பழக்கம், அந்த மாதிரி நர்வஸ் வீக், அதான் தண்ணி அடிக்கிறவங்க குறை சொல்ல விரும்பலாது, அவங்களோட விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நரம்புலாம் கொஞ்சம் வீக்காக இருக்கும். சில பேர் கை பழக்கத்தில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உடனே ரிசல்ட் கிடைக்கும் சொல்ல முடியாது. ஆனால் 2 டேஸ் 3 டேஸில் சிங்கிள் முதல் நாளே தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு மண்டலம் 48 நாள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜி வணக்கம். வணக்கம். உங்க பேருங்க? என் பேர் பார்த்திபன். பார்த்திபன். உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 30. 30 வயசுலயே நீங்க இதுக்கு எடுக்கிறது காரணம் என்னங்க? காரணம்னா ஒரு நாள் யூடியூப்ல பார்த்துருந்தேன். சரி. எனக்கு லேசினஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. சோம்பேறித்தனமா இருக்கு. ஓகே. ரீசென்ட்லி மேரிட் தான். ஓகே. 9 months ஆகுது. ஓகே. எனக்கு நான் சோம்பேறித்தனமா இருக்கிறதுனால எனக்கு அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப இருக்க முடியல. இல்ல டெய்லி இன்டர்கோர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல கிடையாது. ஆனாலும் உங்களுக்கு ஒரு நர்வஸா இருந்தீங்க, பயத்தோட இருந்தீங்க. அதனால யூடியூப்ல பார்க்கும்போது இது எடுத்து நமக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்காதா? ஓகே. ஓகே. சாப்பிடும்போது 10 days to 15 days நல்ல ஒரு சேஞ்சஸ் மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் ஆச்சு. ஆக்டிவா இருக்கீங்க? ஆமா, ஆக்டிவா இருந்தது லேசினஸ்ல. ஓகே. சாப்பிட நாட் ஒன்லி மெடிசன் கிடையாது, ஒரு ஃபுட்ன்ற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. இது நல்ல ஒரு சப்ளிமெண்ட். இப்போ ரெகுலரா எடுக்கிறீங்க? சாப்பிடுறேன். எடுத்ததுக்கு அப்புறம் உங்க மனைவி என்ன சொன்னாங்க? ஏதோ மாற்றம் தெரியுதுன்னு சொன்னாங்களா? ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருக்கீங்க. ஸோ இதன் மூலயமா மக்களுக்கு என்னன்னா, இந்த வீடியோ மூலயமா நம்ம நிறைய கஸ்டமரை இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த கஸ்டமர் வந்துட்டாரு, மற்ற கஸ்டமர் அவங்க வீட்டுக்கு போய் இது பண்ணுறோம். சில கஸ்டமரோட முகத்தை காட்டுறது அவங்களோட ஒரு வேண்டுகோளுக்கு என்னங்க காட்டல, ஓகேங்களா? ஆனால் அவங்க சொல்றது உண்மையான கருத்து தான். கண்டிப்பா. நான் பணம் தரேன்னு சொல்லி பேச வைக்கல, உணர்வுபூர்வமா பேசுறேன். சந்தோஷம். மக்களுக்கு நீங்க நல்லா செய்யணும். சந்தோஷம். இது ஒரு நல்ல ஒரு சப்ளிமெண்ட், நாட் ஒன்லி ஃபார் மெடிசன். இது லைஃப் லாங் எடுத்துக்கிறதுல ரொம்ப ஹாப்பியா, நல்ல ஒரு ஆக்டிவா நம்மளுடைய வேலைகளை நம்மளே செஞ்சுக்கலாம்ல. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.